ஹாய் நண்பா, நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் நீங்கள் என் கூட அப்டேட்லேயே இருக்கலாம், ஆன்லைன்லையும் நிறைய மணி earn பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஹாய் நண்பா, வெல்கம் டு தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரெடிக்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா TAXAAL. இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐஃபோன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஆண்ட்ராய்டு லிங்க்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டு லிங்குமே கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு எஸ்ன்னு வந்து கொடுத்துக்கோங்க. நோ கொடுக்காதீங்க, நோ கொடுத்தா ஆப் விட்டு வெளில போய்டும். எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட நேம், மொபைல் நம்பர் வந்து நேமும் மொபைல் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதுதான் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வித்ட்ரா எடுக்க முடியும், இல்லைனா வித்ட்ரா எடுக்க முடியாது. இந்த நேமும் மொபைல் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் மெயில் ஐடி, செலக்ட் கண்ட்ரி, கரன்சிலாம் இருக்கும், அதை கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு ரெஃபரல் கோடுன்ற ஆப்ஷனில் நான் சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். அந்த ரெஃபரல் கோட் போட்டுட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் உங்கள் பேங்க்கோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பராக கொடுத்துக்கோங்க நண்பா, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த உடனே வந்து உங்களுக்கு லாகின் பேஜுக்கு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து கேப்சா கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு அண்ட் கேப்சா கரெக்டாக கொடுத்து நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் பேஜ் உள்ள வந்து போயிடும். பாஸ்வேர்டு என்ன நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கேம் பேஜ். ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ப்ரெடிக்ட் அண்ட் வின் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கு. இது என்ன நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரல் கோட் போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 rupees வந்து போனஸாக வந்து வேலெட்டில் வந்து போட்டுருவாங்க. நீங்கள் இப்போ இந்த ப்ரெடிக்ட் அண்ட் வின்னில் போய்ட்டு ப்ரெடிக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அந்த ஸ்கிப் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு ப்ளே வந்து கொடுத்துக்கோங்க. ப்ளேன்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜில் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேனோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக உங்களுக்கு கேம் பேஜிலே போய்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், கோல்டு, பிளாட்டினம் 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சில்வரில் தான் இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 காயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம விளையாட முடியும். மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம சில்வரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. சில்வரை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும், சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நண்பா. எஸ் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டு ப்ரொசீட் ஆகிடும் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 9 நம்பர் கொடுத்துருக்காங்க. 0ல் வந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 15.44 வந்து டைம் காட்டுது பார்த்தீங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15.37 23 செகண்ட்ஸ் டைம் ஓடிட்டுருக்கு. 15.44 வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட் வந்து க்ளோஸ் ஆகிடும் நண்பா. அது வரைக்கும் தான் உங்களால் நம்பர் வந்து சூஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நம்பர், உங்களுக்கு எந்த நம்பரில் வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை வந்து அந்த நம்பருக்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி 10 rupees வந்து 10 காயின்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க நண்பா. 10 காயின்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நம்பரில் வந்து 10 காயின்ஸ் வந்து நீங்கள் பெட் பண்ணுறதுக்கு அர்த்தம். ஸோ நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காயின் வந்து அப்படியே டபுளாக ஆகிடும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணலாம் வந்து உங்களுக்கு பெட்டே கணக்கில் வராது. ஸோ அந்த டாப் ரைட் கார்னரில் இருக்க சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க நண்பா. சேவ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் நண்பா. சேவ் பண்ணிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு எப்படி பார்க்குறது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பெட் பண்ண நம்பர் வந்து வின் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே கம்மியான சான்ஸ் தான் இருக்குது நம்ம வின் பண்ணுறதுக்கு. இந்த கேம் வந்து நீங்கள் சும்மா வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு லக் இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் டபுளாக கிடைக்கும். வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேஷ்போர்டில் ரீடீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்து அப்டேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இதில் மினிமம் வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees வந்து இதில் மினிமம் வித்ட்ரா. 200 rupees நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பா. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் டெபாசிட் பண்ணாதும் உங்கள் விருப்பம். 20 rupees வந்து இந்த
ரெஃபரல் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க 20 ருபீஸ் வந்து போனஸாக. அதை யூஸ் பண்ணி மட்டும் நீங்கள் விளையாடி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பா. இந்த ஆப் வந்து எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. 20 ருபீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுக்குறாங்க. அந்த 20 ருபீஸ்க்கு மட்டும் நீங்கள் விளையாடி உங்களுக்கு லக் இருந்தது, நீங்கள் அந்த அமௌண்ட் வந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் விளையாடலாம் நண்பா. கிவ்அவே கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட பிளேயர் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் போதும், நீங்கள் கிவ்அவே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நான் உங்களை இன்னொரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.